விட்டுட்டு முருகனை கையில் எடுத்துக்கிறாங்க. இது என்ன விதமான அரசு அப்படிங்கிற மாதிரி இது வந்து மக்களை குழப்புற விஷயங்கள் நிறையா. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தன் பிரபல ஜோதிடர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் கடவுள் அப்படின்னா அது முருகன் தான், முருகப்பெருமான் தான். ஆனால் ஜூனியர் என்டிஆர் நடிக்கக்கூடிய ஒரு படத்தில் முருக கடவுள் வந்து வடநாட்டில் தோன்றினவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வரலாறை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சையை புதுசாக வெடிச்சிருக்கு. அதில் ஒரு வார்த்தை கூட தமிழ் வார்த்தையே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு ஜோதிடராக அவங்களுடைய பார்வை. முதல்ல கடவுள் அப்படின்னா தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளை விட ஒரு சுப்பீரியர். அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முறையில் ஒரு நோய் வந்தால் யார் காப்பாற்றுறாங்களோ அவங்க கடவுள். அடுத்ததாக நம்முடைய எதிரிகள் ஒரு விலங்குகள் தான் வந்து அன்னைக்கு மனிதர்களை தாக்குச்சு. அப்போ விலங்குகளை ஈட்டியால் குத்தி அந்த ஒரு குடும்பத்தையோ அல்லது அந்த ஊரையோ காப்பாற்றினவங்க தான் கடவுள். அடுத்ததாக கொஞ்சம் நாள் பரிணாம வளர்ச்சிக்கு பிறகு மக்களுக்குள்ள சண்டைங்கிறது எப்பயும் கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே போகும். அந்த ஆயுதங்கள் தான் மாறும். அப்போ குழுக்களுக்கிடையே சண்டைங்கிறது இருந்துக்கிட்டே இருந்தது. ஒரு ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் நடந்துச்சு. அடுத்து நாடுகளாக பிரிஞ்சு இனம் நாடுகளாக பிரிஞ்சு அவங்களுக்குள்ள மனிதர்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த குழுக்களை யார் பாதுகாத்தாங்களோ அது போர் செய்து பாதுகாத்துக்கலாம், சமாதானம் பேசி பாதுகாத்துருக்கலாம். அதை தான் நம்ம தெய்வமாக கடவுளாக கும்பிட்றோம். ஏன்னா நம்மளே பார்க்குறோம், திடீர்னு ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்திருக்கோம். அப்போ ஊர் பேர் தெரியாதவங்க யாரோ ஒருத்தவங்க டக்குன்னு நம்மளை தூக்கி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நம்மளை காப்பாற்றிருப்பாங்க. அப்போ நம்மளை காப்பாற்ற சக மனிதன் அவன் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணி நம்மளை காப்பாற்றலாம், அல்லது நமக்கு பண உதவி செஞ்சு ஒரு நம்ம கடனில் அவதிப்பட்டுட்டோம், லாஸ்ட்டு ஸ்டேஜ் போயிட்டோம், அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை காலியாக போகுது, மருந்து குடிச்சு சாக போகிறோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து நமக்கு பண உதவி செஞ்சு நம்மளை மானத்தை காப்பாற்றுறவங்க. அடுத்ததாக நோய். அப்போ நம்ம வாழ்க்கையில் நோய் எதிரி கடன் இதில் இருந்து நம்மளை யார் காப்பாற்றுறாங்களோ அவங்கள கடவுள்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் வரலாற்றை பொறுத்த வரைக்குமே எப்பயுமே ஒரு சாதாரண ஒரு மனிதனை அவனுக்கு வந்து இது மாதிரி நமக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சு நமக்காக உயிர் நீத்தவங்கள ஒரு பில்டப் பண்ணுவோம். பண்ணி அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமானவர், அவர் வந்து வீரமானவர், அவர் வந்து விவேகமாக இருப்பார், நம்ம புத்திசாலி, எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கணும்னா ஒரு சாணக்கியத்தனம் கொண்டவர், இப்படி சொல்லி நம்ம இயல்பாகவே நம்ம ஒரு பில்டப் பண்ணி எழுத ஆரம்பிப்போம். அதுதான் வந்து வரலாற்று உண்மை. முருக கடவுள் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளோட தாத்தா யாராவது ஒருத்தர் முருகன் அப்படிங்கிற பேரில் இருந்திருக்கலாம், அவங்க வந்து காப்பாற்றிருப்பாங்க. நம்மளுடைய வழக்கம் என்னென்னா தமிழ் மரபுகளில் அடுத்த பிள்ளைகளுக்கு தாத்தாவோட பேரை வைக்கிறது வழக்கம். அப்போ மாறி மாறி தாத்தா பேர் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ முருகன்கிற ஒரு அவதாரம், முருகன்கிற ஒரு நல்லவர், முருகன்கிற கடவுள் அப்படிங்கிற ரீதியாக மனிதனை கடவுளாக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் நம்மளோட இயல்பு. இது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா முருக கடவுள் அப்படின்னா அவருக்கு ஒரு உருவம் வைக்கிறாங்க. உருவம் வச்சு அவர் அழகானவர், குழந்தையிலேருந்து வீரமானவர், அவர் வந்து சூரசம்ஹாரம் பண்ணி அசுரனை திருச்செந்தூரில் அழிச்சார் அப்படிங்கிறது நம்மளோட வரலாறு. இது எல்லாமே வந்து அவங்க கரெக்டாக முன்னாடி நடந்ததை கொஞ்சம் பில்டப் பண்ணி எழுதுறது தான் வரலாறு. இதில் புதிதாக இவங்க வடநாட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு அரசியல், அந்த காலத்துலேருந்து ஒரு அரசியல் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த முருக கடவுளை நம்ம பேன் இண்டியா ஃபிலிம்னு ஒன்று வந்துடுச்சுங்க இதுக்கு. அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு படம் எடுத்தால் எல்லாருக்கும் ஒரு பொதுவானதாக எழுதுங்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டு படம், தமிழ்நாட்டில் தான் ஒரு முருகன் தோன்றினார் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதை கொண்டு போக முடியாது. இப்போ தெலுங்கு ஆக்டரை வச்சு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு பிஸ்னஸ். எப்பயுமே உலகளவில் ஒரு அரசியல் செய்கிறவங்களும் வியாபாரிகள் தான் வந்து அந்த திரித்து கூறப்பட்ட வரலாறை உருவாக்குவாங்க. ஆனால் முருக கடவுள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு சென்டிமெண்ட், மண் சார்ந்து அல்லது எல்லா மதத்தினரும் புகழக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறாரு. அப்படி தமிழ்நாட்டோட சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடிய முருகனை வச்சு இங்கே இருக்கக்கூடிய சில கட்சிகள் அரசியல் பண்ணது அப்படின்னு நம்ம காலங்காலமாக தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கத்தில் முருகன் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவரே இல்லை, அவர் ஒரு வடநாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு படம் எடுக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பிஜேபியெல்லாம் இருக்குதாமா அப்படின்னு சில செய்திகள் சில சர்ச்சைகள்லாம் வெடிக்கும் பொழுது
தமிழர்களாக இதை பார்க்கும் பொழுது ஒரு விதமான ஒரு உணர்ச்சி பிளம்பு ஏற்படாதா? கண்டிப்பாக வந்து முன்னாடி அப்படியெல்லாம் உணர்ச்சி பொங்கிய ஆட்கள்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டிலே வந்து அந்த ஒரு இன எழுச்சியோ அல்லது வந்து இது ஒரு ரீல்ஸ் மாதிரியோ இல்லை அடுத்தடுத்து இன்னொரு சம்பவம் நடந்தால் கடந்து போகக்கூடிய மனிதர்களாக மாறிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு ஆவேசமாக நம்ம பேசுவோம். முருகன் வந்து உண்மையிலே வந்து தமிழ் கடவுள் தான், அதில் எந்த மாற்றமே கிடையாது. நம்ம காலகாலமாக ஔவையார் முதல் கொண்டு வணங்கிய தெய்வம். நம்மளோட தொல்காப்பியத்தில் கூட அதுக்குரிய குறிப்புகள்லாம் இருக்குது. அப்போ நம்முடைய முன்னோர் மூத்தோர் நாம் வழிபட்ட ஒரு கடவுளுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை யார் கண்டிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழக அரசியல்வாதிகள் தான் வந்து இதை கண்டிக்க வேண்டிய, ஏன்னா இன்னொரு அரசியல் தான் ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா இவங்க தான் அதை கண்டிக்க முடியும். சாமானியர்களோ சராசரி மனிதர்களோ அதை வந்து எதிர்த்து பேச முடியாது, அதனால் பலன் கிடைக்காது. அதை விட என்னென்னா ரொம்ப அரசியல்வாதிகளும் இன்றைக்கி அந்த பிஸ்னஸில் இருக்காங்க சினிமாலே. அப்போ அங்கே ஒருத்தர் சொல்லுவார், இது ஒரு வெறும் படங்க, இது பேன் இண்டியாவை பண்ணுறான், அதனால் அப்படி நாங்கள் ஒரே இடத்துல கதை வைக்க முடியாது. இப்போ உங்கள் ஊரில் டப் பண்ணி வரப்போ முருகன் வந்து பழனி திருச்செந்தூர் அப்படின்னு போட்டுக்கலாம், நம்ம இதை வந்து நாங்கள் ஆந்திராவில் பண்ணும் பொழுது அதுக்கு ஏற்றபடி நாங்கள் இங்கே தான் பிறந்தார் அப்படின்னு நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் உண்மை இருக்குது. இதுக்கு வந்து கோபமாகி இல்லைங்க முருகன் வந்து நம்மளுடைய கடவுள் தான், நம்ம தான் படம் எடுக்கணும்னா இப்போ நீங்கள் படம் எடுங்க, நீங்களே உங்களுக்குள்ளே பார்த்துக்கங்கன்னு தான் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம அவ்வளோ சீரியஸாக எடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு இன கொந்தளிப்பு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த முருகன்கிறது எடுத்தது கண்டிக்கத்தக்கது தான். பெரும்பாலும் என்ன செய்திகள் அடிப்படுதுன்னா, இது வரைக்கும் பிஜேபி வந்து ராமரை மையப்படுத்தி ராமரை வச்சு படம் எடுத்து ஒரு அரசியல் பண்ணாங்க. இப்போ ராமரை விட்டுட்டு முருகனை கையில் எடுத்திருக்காங்க. இது என்ன விதமான அரசியல் அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் முன்வைக்கப்படுது. இது வந்து மக்களை குழப்புற விஷயங்கள் நிறையா நடக்குங்க. நான் ஏன் ஓப்பனாக பேசுகிறேன்னா, இதே நான் அரசியல் ரீதியாக கொண்டு போகலாம். நம்ம வந்து ஒரு பிஜேபி இல்லை இங்கே உள்ளங்க தமிழ்நாட்டு கட்சிகள் அப்படின்னு கொண்டு போகலாம். இது வந்து அடுத்த தலைமுறை அதை கேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை இப்போ கொடுத்துடுச்சு. இப்போ நீங்கள் தமிழக அரசியலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடியெல்லாம் வந்து இனம் மதம் ஜாதி அதுக்கேற்ற கேண்டிடேட்டு அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த தேர்தல் வந்து உடச்செறிஞ்சிரு. அடுத்த தலைமுறைக்கு கடவுள் மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இதோ அல்லது வந்து நம்ம இனம் சார்ந்த ஒரு விஷயங்களோ வச்சு பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. அது ஒரு படத்தை படமாக பார்த்துட்டு போகக்கூடிய தலைமுறை வந்துருச்சு. இதை வந்து இங்கே உள்ள கட்சிகள் வேணால் அரசியலுக்காக பயன்படுத்தலாம். இப்போ பிஜேபி எடுத்துக்கோங்க, இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஆந்திராவில் படம் எடுக்கிறாங்க, அது தெலுங்கு படம். அது வந்து அந்த பேன் இண்டியா மூவியாக கூட எடுக்கலாம். பேன் இண்டியா மூவியாக கொண்டு வந்தால் நம்ம தமிழ் கடவுளை தமிழ்நாடு இந்தியா பூரா கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்னு நினைக்க வேண்டியது நல்ல விஷயம். ஆனால் முருகன் பிறந்ததே வடநாட்டில் தான்ங்கிற மாதிரி கொண்டுட்டு வராங்களே, அதுதான் வரலாறை ஏன் திணிக்கிறாங்க? இல்லை, பேன் இண்டியாவில் அப்படி பண்ண முடியாதுங்க. பேன் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஊர் கதாநாயகனாக தான் மாற்றுவாங்க டப்பிங் பண்ணுறப்ப. அதனால் நம்ம இதுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு போக வேண்டியதில்லை. கொண்டு போகணும்னா எப்படி ஹிந்தி மொழியில் டப் பண்ணும் பொழுது அந்த யங் ஏஜில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வரலாறு தெரியாது. முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிற விஷயங்கள் தெரியாமல் தானே இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய இளைஞர்கள் நம்ம பார்க்குறோம்ல. அப்போ உண்மையிலுமே முருகர் கடவுள் வந்து நம்ம வடநாட்டை சேர்ந்தவர் தானா அப்படின்னு தப்பாக நினச்சிப்பாங்கல்ல. அப்படின்னா அங்கே கோயில்கள் எதுவும் இல்லைங்க. வடநாட்டில் வந்து சுப்பிரமணியர்னு இருக்காங்க, அவங்க மெயின் கோயிலுங்கிறது வேற. சின்ன நம்ம மனிதர்கள் வந்து ஏகப்பட்ட கடவுளை படைச்சிட்டாங்க. கடவுள் மனிதர்களை படைச்சாங்கங்கிறத விட கடவுள்களை அதிகமாக படைச்சது நம்ம மனிதர்கள் தான். நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை கடவுள் இருக்குன்னே தெரியாது, ரைட்டா? அதனால் அது ஒரு கடவுளாக தான் அவங்க கடந்து போவாங்க. அவ்வளோ உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டுக்காரங்க முருகன் மேலே பக்தியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களுக்கான கடவுளாக இருந்துச்சுன்னா மற்ற மதத்தையே அவங்க ஏற்றுக்காமல் இருந்திருக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இன்றைய தலைமுறை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் வந்து இது எடுபடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் பேசலாம், தமிழ் கடவுளை வந்து இப்படியெல்லாம் நீங்கள் சிதைக்கிறீங்க, அந்த உண்மையான ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து அழிக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எந்த காலத்துலேயும் முருகரை அழிக்க முடியாது. இது வந்து நம்ம பரம்பரையாக இருக்கிறது. இவங்க பண்ணுற பப்ளிசிட்டினால் ஒருவேளை முருகன் ஒரு கடவுள் இருக்கார் தமிழகத்தை சேர்ந்தவர், அவர் வந்து நிறையா வதம் பண்ணியிருக்காருன்னு நிறையா இன்றைக்கி கூட்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த மீடியாக்கள்னால நன்மைகளும் நடந்திருக்கு. முன்னாடியெல்லாம் நவகிரக கோயில்கள் வந்து பெரிய அளவில் நார்த் சைட்லேருந்து வர மாட்டாங்க கோயில்களுக்கெலாம். இன்றைக்கி நல்லா வராங்க. நிறைய வந்து ராமேஸ்வரத்தில் போய் அரிசியை பண்ணுறாங்க, ஒவ்வொரு கோயில்களுக்குமே விசிட் அடிக்கிறாங்க. ஆனால் ஏன்னா
இங்கே இருக்க ஒரு கோயிலில் இருக்க ஒரு ரிசல்ட் வந்து வடநாட்டு பக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஒருவேளை இவங்க என்ன நோக்கத்தோடு எடுக்கலாம், இப்போ பிஜேபி வந்து அதுவும் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்க ஒரு கட்சி தாங்க, அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க பேசுகிறாங்க. இவங்க கட்சி வந்த மாதிரி தான் அவங்க கட்சியும் வருவாங்க. அதனால் வந்து இந்த குழப்பத்துக்குள்ளே போகாமல் நம்மளாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும், ஒரு மெச்சூர்டாக பேசணும், ஹேண்டில் பண்ணோம்னா இதை வந்து பெருசுபடுத்தாமல் போகிறது தான் நல்லது. ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு. இதை மக்கள் புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தயவு செஞ்சு அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். வரலாறை தவறாக திணிக்கக்கூடாது அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் நம்ம இந்த கலந்துரையாடல் முன் வச்சுருக்கோம். நிறைய விஷயங்கள் முன் வச்சுருக்கீங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி. நன்றி.